நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரியமான ஜோஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேளையிலும் உடைய வார்த்தையை கேட்கும்படியாய் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏற்ற வார்த்தைகளை பிள்ளைகளுடைய இருதயத்தில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கும்படியாகவும் இன்னும் அதிகமாக இடத்தில் நெருங்கி சேரும்படியாக இந்த வார்த்தைகள் அவர்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் உங்களிடத்திலே பேசுகிற வார்த்தை என்னவென்றால், எபேசியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். வாசித்த வேத வசனத்திலே இந்த 20ஆம் வசனம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே கிரியை செய்க வல்லவராய் இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே பேசியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக தேவைகள் இருக்கலாம், அநேக கஷ்டங்கள் இருக்கலாம், அநேக காரியங்களிலே நம்ம ஆண்டவரிடத்திலே ஒரு காரியத்தை நம்ம மனசில் நினச்சி, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் வேண்டும், இந்த காரியத்திலே கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்படியாய் நம்ம அநேக நாட்களில் ஜெபித்திருப்போம். நம்ம ஜெபமெல்லாம், ஆண்டவரே எனக்கு இது தாங்க, எனக்கு இப்படி ஒரு காரியம் விருப்பமாக இருக்குது, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கிறது அப்படின்னு நம்ம நிறைய நேரங்களில் பேசியிருப்போம். ஆனால் ஆண்டவருடைய திட்டங்கள் எப்படிப்பட்டது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற கிரியைகள் எப்படிப்பட்டதுங்கிறத இந்த வசனத்தின் மூலம் நாம் வாசிக்கிறோம். அவர் எப்படி நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதை விடவும் நாம் நினைப்பதை விடவும், நாம் நினைக்கிறது கூட நமக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஜெபம் நல்லா பண்ணுவோம். ஜெபம் அதிகமாக, வேண்டுதல் அதிகமாக செய்வோமா, இல்லை யோசனை அதிகமாக செய்வோமா, நினைக்கிறது அதிகமாக இருக்குமா, வேண்டிக் கொள்கிறது அதிகமாக இருக்குமான்னு கேட்டால் ஜெபம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அது சிந்திக்கிறது, இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ, இல்லை ஆண்டவர் எப்படி நடத்துவார் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கிற சிந்தனை தான் பயங்கர அதிகமாகி நம்மளுக்குள்ளே அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டார் அவனுக்கு. ஒன்று, நான் இப்படி உயர்த்தி வைப்பேன், உன் சகோதரர்கள் மத்தியில் நீ அவர்களுக்கு உயரத்தில் இருப்பேன். ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா அவன் வேண்டிக் கொள்ளலை, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். ஆனால் அவனுக்கு கொடுத்த அந்த வார்த்தை நிறைவேறதுக்கு முன்பு அவன் அனுபவித்த பாதையை நம்ம பார்க்கும்போது, சகோதரர்களால் வெறுக்கப்படுகிறான், அடிமையாக விற்கப்படுகிறான், பொய்யாக குற்றம் சாட்டப்படுகிறான், சிறையில் அடைக்கப்படுகிறான். இவ்வளவு பாடுகளை கடந்ததுக்கப்புறம் அவன் நினைத்தே பார்க்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதம், அவனுடைய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துருக்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவன் கடந்து போகும்போதும், ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கஷ்டம், எனக்கு இந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை கிடைச்சா போதும், நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் வேண்டாம், இல்லை நான் அதிபதியெல்லாம் ஆக வேண்டாம், எனக்கு இப்போ இருக்கிற இந்த வேதனைலாம் நீங்களும் சொல்லி அவன் ஜோம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக
ஆண்டவர் இந்த வேதனையிலேருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்துருப்பார். ஆனால் அவன் பொறுமையாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்ததுனால அவன் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைப்பதற்கும் மேலாய் ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இதே யோசேப்பை விற்று போடுகிறாங்க, யோசேப்பு மரித்து போயிட்டான்னு சொல்லி யாக்கோபுட்ட சொல்கிறாங்க. அப்போ யாக்கோபை பாருங்கள், யாக்கோபுடைய எண்ணத்தை பாருங்கள். யோசேப்பு நம்ம பெற்றுக்கொண்டதை விட யாக்கோபு அவனுடைய வேண்டுதலும் அவனுடைய நினைப்பும் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவனுடைய சகோதரர்கள் வந்து சொல்லுகிறாங்க யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி. அப்போது 45:26 பார்க்கும்போது முதல்ல சொல்லுகிறாங்க யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. இவ்வளவு நாள் சொல்கிறான், ஐயோ என் மகன் மறித்து போயிட்டானே, என் வாழ்க்கை எப்படி ஆயிட்டு, அவன் உயிரோடு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி. ஆனால் அந்த செய்தியை வந்து அவன்கிட்ட சொல்லுகிறாங்க, ஆமாம் நீங்கள் இது பண்ண மாதிரியே நீங்கள் வேதனை ரொம்ப பட்டீங்க, ஆனாலும் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி, உங்கள் சகோதரன் உங்கள் மகன் உயிரோடு இருக்கிறான், அவன் என்ன நிலைமையில் இருக்கிறான், அதிபதியாக இருக்கிறான்னு சொன்னோடனே அவருக்கு மூச்சை என்ன ஆயிடுச்சு, அடைச்சிருச்சு. மூச்சை அடைச்சி அவர் அதை நம்பலை, ஏன்னா அவரால் நம்ப முடியலை. அப்போது இதுவே அவர் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக தான், ஆனால் இதை விடவும் அதிகமாக ஆண்டவர் செய்கிறார். பாருங்கள், அடுத்த வசனத்தில் அவர்கள் யோசேப்பு தங்களோட சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அவங்க சகோதரர்லாம் சொன்ன பிறகு அவன் அனுப்பின வண்டியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவருடைய ஆவி உயிர்க்கவே செய்யுது. அப்போ எழுப்புதலே அப்போ தான் வருது. அது வரைக்கும் அவருடைய ஆவி உயிர்க்கவே இல்லை, ஏதோ நம்ம வாழ்ந்தோம் இறந்து போக மரித்து போகிறோன்னு இருந்தார். இப்போ தான் அவர் ஆவிக்குள்ளே ஒரு உற்சாகத்தை பார்க்க முடியுது. அப்போது அவர் என்ன சொல்கிறார், என் குமாரனாகி யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரண முடியும்னே போய் அவனை பார்ப்பேன் என்கிறார். அப்போது அவர் வேண்டிக் கொள்கிறார் ஆண்டவர்கிட்ட, ஐயோ யோசேப்பு உயிரோடு இருந்தால் நல்லா இருக்குமே, என் மகன் இப்படி இறந்து போயிட்டானே, நான் அவனை இனி பார்க்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப வேதனையில் இருக்கும்போது ஒரு அற்புதமான செய்தி ஒன்று அவர் கேள்விப்படுறாரு. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு முதல்ல நம்பலை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, எல்லாத்தையும் வண்டிகளை அவங்க சகோதரர்கள் சொல்கிறத கேட்டு நம்புகிறார். அப்புறம் நான் அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிறார். அவனை நேரில் போய் பார்க்கும்போது அவர் பேசுகிற வார்த்தை தான் ஆண்டவர் எப்படி நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலாய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. 48வது அதிகாரம், ஆதியாகமம் 48வது அதிகாரத்தில் பேசும்போது பாருங்கள், யாக்கோபு யோசேப்பை நேரில் சந்தித்து பேசும்போது அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். 11ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. அவருடைய நினைப்பு எப்படி இருக்குது, நான் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைப்பதற்கும் மேலாய் கிரியை செய்கிறார்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. ஆனால் யோசேப்பை பார்ப்பேன்னே யாரும் நினைக்கல, யாக்கோபு நினைக்கல. ஆனால் என்ன வார்த்தை சொல்லுகிறான்னா, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான் அப்படின்னு சொல்லுகிறார். நான் உன்னையே பார்ப்பேன்னு நினைக்கலையப்பா, ஆனால் உன் சந்ததியை என்ன செஞ்சிட்டேனா பார்த்துட்டேன். ஏன்னா அதுக்கு முந்தின வருஷத்தில் தான் யோசேப்பு அவருடைய தகப்பனத்தில் இதுதான் என்னுடைய குமாரர், இதுதான் என் பிள்ளைங்கன்னு என்ன செய்கிறாரு காட்டி இவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கொடுக்குறார். அப்போது அவங்களை ஆசீர்வதிச்சுட்டு யாக்கோபு சொல்லுகிறார், நான் உன்னையே பார்ப்பேன்னு நினைக்கலையப்பா, ஆனால் ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்திருக்கிறாரு, உன் சந்ததியை பார்க்கும்படி எனக்கு செஞ்சுருக்கிறார், இதை விட பெரிய காரியம் என் வாழ்க்கையில் என்ன வேணும்னு சொல்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நினைவுகள் எல்லாம் குறுகியதாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவருடைய இடத்துல நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு செய்வார். ஆனால் இவருக்கு நம்புகிறதுக்கு ஒரு சூழ்நிலையுமே இல்லை. ஏன்னா அவங்க சகோதரர் தான் செத்து போயிட்டாங்கிறாங்க, நம்பிட்டார். அவங்களே இப்போ உயிரோடு இருக்கிறான்னு சொல்கிறாங்க, அதனால் அவரால் நம்ப முடியலை. அதுக்கப்புறம் நம்பிக்கையோடு போய் தன்னுடைய மகனை பார்க்கிறார். அப்போது நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை யாருக்கும் வரல. நமக்கு ஒருவேளை ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கலாம், இதுக்கப்புறம் என்ன நடக்கணும். ஆனால் அதுலேயும் நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கும்போது நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலாய் அதிசயங்களை செய்க வல்லமையாய் கிரியை செய்கிற வல்லவராய் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்னா, நம்முடைய நம்பிக்கை அவரிடத்துல வைக்க வேண்டும். இரண்டாவது காரியம், நாம் பொறுமையாக இருக்க வேண்டும்.
நம்ம அவசரப்பட்டு ஐயையோ எனக்கு இது வேணும்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம அவசரப்பட்டு செஞ்சோன்னா அதன் விளைவுகள் எல்லாம் இதை விட மோசமானதாக போய் முடியும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரிடத்துல ஜெபித்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமைதியாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? பொறுமையாய் அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து அதனால் கிடைக்கிற சந்தோஷம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு போதுமானதாக இருக்கும்படியான ஒரு பெரிய சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார். இதே போல் நம்ம இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கெல்லாம் தெரிந்த சாலமோனுடைய வாழ்க்கை. சாலமோன் அவன் அவ்வளவு நீதியாய் உண்மையாய் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு சாலமோன் இடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, இப்போ உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் உனக்கு என்ன செய்கிறேன் தாரேங்கிறாரு. அப்போ மனதார சாலமோன் கேட்குறான், எனக்கு ஞானம் வேண்டும், இந்த ஜனங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, இவங்களை நான் நியாயம் தீர்க்கிறதுக்கு எனக்கு ஞானம் இருந்தால் தான் முடியும், அப்போ அதுக்கேற்ற ஞானத்தை நீங்கள் எனக்கு தரணும்னு கேட்குறான். அப்போது ஆண்டவர் என்ன செஞ்சார்? சரி பரவாயில்ல, நீ ஞானத்தை கேட்டிருக்க, உண்மையிலே நீ நல்ல ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, ஞானத்தை மட்டும் கொடுத்தாரா? இல்லை, அவன் கேட்ட ஞானத்தையும் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு கொடுத்தாருன்னு வசனம் சொல்லுகிறது. அப்போது சாலமோன் கேட்டது ஒரு காரியம் தான், எனக்கு என்ன வேணும் ஆண்டவரே? ஞானம் வேணும் இந்த ஜனங்களை வழி நடத்துகிறதுக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை இந்தாப்பா ஞானம், நீ எவ்வளோ பெரிய விலையேற பெற்ற ஒரு காரியத்தை கேட்டிருக்க, உனக்கு அதுக்காக சேர்த்து எக்ஸ்ட்ராவாக என்ன செய்கிறேன், உனக்கு ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து தருகிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து அவனுக்கு கொடுக்குறான்னு பார்க்குறோம். இப்படி தான் ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்யணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரோடு இருக்க வேண்டும். முதலாவது நம்ம அவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் இருந்தால் மட்டும்தான் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலாய் கிரியை செய்ய முடியும். அதே போல் இரண்டாவது, அவரோடு இருந்தால் மட்டும் போதாது, அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். எந்த சூழ்நிலைனாலும் அவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாருன்னு. இப்போ யவிருவோட மகளை பார்த்தோன்னா அவள் படுக்கையில் இருக்கிறா. யவிரு ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான், நீர் என்ன செஞ்சால் போதும், நீங்கள் என் மகளை தொட்டா போதும், அவள் என்ன செஞ்சிருவா, எழும்பிடுவான்னு சொல்கிறாங்க. ஆனால் போகிற பாதையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவர் வஸ்திரத்தை தொடர்கிறாராம். இன்னொரு பக்கம் போகிற பாதை ஃபுல்லாக கூட்டம் நெரிசல், நடக்க முடியாமல் நடந்து போகிறாரு. இதில் அவள் ஸ்திரீ தொட்டுட்டா. சரி தொட்டான்னா யார் தொட்டான்னு ஆண்டவர் கேட்டு அதுக்கு விளக்கம் கேட்டு அவங்ககிட்ட கேட்டு அவங்கள்ட்ட பேசி எல்லாம் முடித்து அவள் எல்லா கதையும் முதல்ல இருந்து என்ன நடந்துச்சு என்னெல்லாம் சொல்லி அவரிடத்துல அற்புதத்தை பெற்ற பிறகு பரவாயில்ல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்கி சுகமாக இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கப்புறமும் சரி கிளம்போன்னு பார்த்தா அப்போ ஒருத்தன் ஓடி சொல்லுகிறான், இல்லை பிள்ளை மறிச்சிருச்சு, இறந்து போயிடுச்சு, இனி அங்கே போக வேண்டாம்னு சொல்கிறான். அப்பவும் இந்த யவிரு என்ன பேசுகிறான்? வேதத்தில் என்ன சொல்லுகிறது? யவிரு என்ன சொல்லுகிறான்னு சொல்லியிருக்கு? யவிரு எதுவுமே பேசலை. அப்படி தான் வசனம். எதுவுமே அவன் என்ன செய்யலை, பேசலை. அவன் பேசினானா அவன் அவிசுவாசம் வெளியில் தெரிஞ்சிடலாம், இல்லை அவன் பேசினானா ஒரு அவிசுவாசமான வார்த்தையை கூட அவன் பேசிடலாம். ஆனால் அவன் பொறுமையாக அவர் என்ன சொன்னார்? நான் வாரேன்னு சொல்லிட்டார். அப்போ அவர் தொடுவார், சுகம் கிடைக்கும்னு விசுவாசத்தோடு இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ண முடியும்? அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் அன்னாளுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோன்னா பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் வேதனையில் இருக்கிறா. சொந்த குடும்பத்தினாலே அவங்க அவளோட கணவர் மறுமணம் செய்த அந்த மனைவி என்ன செய்கிறா? இவளை பரியாசம் செய்கிறா, இவளை வேதனைப்படுத்துகிறா, இவளை துக்கப்படுத்துகிறா, எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வருகிறா. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்கிறா? எனக்கு ஒரு குழந்தை வேணும் ஏசப்பா, நான் அந்த குழந்தைய உமக்காக வளர்ப்பேன்னு அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறான். ஆனால் ஆண்டவர் ஒரு சாதாரண குழந்தையாக கொடுத்தாரு. உனக்கு நீ குழந்தை கேட்டமா, உனக்கு குழந்தை இருந்தான்னு கொடுக்கல. ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் சந்ததியவே வழிநடத்துகிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியை அன்னாள் மூலமாய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். ஆனால் அப்படி ஒரு மகத்தான தீர்க்கதரிசி கிடைக்கணுங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அன்னாளுடைய ஜெபம், அன்னாளுடைய கண்ணீர், மூன்றாவது அன்னாளுடைய விசுவாசம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நாம் நினைக்கிறதுக்கும் மேலான அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். இரண்டாவது அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும்.
மூன்றாவது நாம் பொறுமையாக இருக்கணும். ஆண்டவர் எனக்கு செய்கிறேன்னு சொன்னார், செய்வார். நான் நினைக்கிறதுக்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் செய்வார். என்னுடைய புத்திக்கு எட்டாத பல அதிசயமான காரியங்களை செய்ய வல்லமையுள்ள கர்த்தர் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார்னு சொல்லி நாம் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்ய, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்போது நம்ம நிறைய காரியங்களில் மற்ற மனிதர்களை சொல்லும்போது உன்னால் முடியாது, நீலாம் இதுக்கு லாய்க்கில்லை, உன்னால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லுகிறார். உன்னால் முடியும், நான் உன் கூட இருக்கிறேன். ஏன் நான் உன் கூட இருக்கும்போது உன்னால் முடியும், உன்னால் என்னன்னாலும் செய்ய முடியும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரோடு இருக்க வேண்டும். நாம் அவரோடு என்ன செய்யணும்? நேரம் செலவிடும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் பூமியில் இருக்கும்போது அவர் செய்த எல்லா அற்புதங்களும் இதையே தான் நிரூபிக்குது. அவர் எப்படி வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மேலான அற்புதங்களை செய்கிறார் அப்படிங்கிறத அவர் செய்கிற ஒவ்வொரு அற்புதத்திலையும், அவர் பூமியில் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இப்போது கடைசி அந்த வசனம் நமக்கு என்ன கற்றுக்கொள்கிறது என்றால், கொடுக்கிறது என்றால், இந்த ஜெபத்திற்கு ஒருவேளை நீங்கள் ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாளாக ஜெபித்து கொண்டே இருக்கலாம். அந்த ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல அப்படின்னு நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறார், உங்கள் குடும்பத்தில் போராட்டம் இருக்கலாம், உங்கள் வேலை ஊழியம் அல்லது உங்கள் தொழிலில் தடை இருக்கலாம், நீங்கள் கேட்ட காரியத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு நீங்கள் ஏற்ற பதில் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளணும். என்ன அப்படின்னா, நம்முடைய சூழ்நிலையை ஆண்டவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம சூழ்நிலையை விட காட்டிலும் பெரிய ஆண்டவரை நமக்காக வைத்திருக்கிறோம். அப்போது அவர் செங்கடலை பிளந்தவர், ஒரு சிறையை அரண்மனையாக மாற்றினார், ஒரு மலடியை தீர்க்கதரிசியினுடைய தாயாய் மாற்றுகிறாரு. ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமுள்ள அதிசயமான ஒரு கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அப்போது நாம் நம்ம சூழ்நிலையை வச்சு ஆண்டவரை ஒரு சுருக்கத்துக்குள்ளே, ஒரு எண்ணத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அவர் பெரியவர், அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர். அவரால் செய்யக்கூடாத ஒரு அற்புதமான காரியம் எதுவுமே கிடையாது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். முக்கியமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைப்பதற்கும் மேலான நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும். அதே போல் நம்மளுடைய விசுவாசம் பெரிதாக இருக்கணும். நம்மிடத்தில் உள்ள குறைகள் எல்லாம் நம்ம நிறைவாய் மாற்ற வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் போய் ஒரு காரியத்துக்காக ஜெபித்துட்டு விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது அந்த காரியத்தில் அற்புதத்தை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளையும் இந்த வசனத்தை கேட்டவங்க ஒவ்வொருவரிடத்திலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிற ஆண்டவர். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவரை நமக்கு தகப்பனாய் கொண்டுள்ளோம். அப்போ அவரை நம்பி இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய, அடையாளங்களை செய்ய ஒரு அற்புதம் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போது யோசேப்பை போல, யாக்கோபை போல, நான் உன்னை பார்ப்பேன்னு கூட நினைக்கலையப்பா, ஆனால் உன் சந்ததியே பார்க்க வச்சுட்டே, எவ்வளோ பெரிய ஆண்டவர், எப்படி என்னுடைய மகனையும் அவனுடைய சந்ததியும் பார்க்க வைத்தார்னு சொல்லி அவன் சாட்சி சொல்லத்தக்கதாய் ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஒரு நன்மையை ஆண்டவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம், நாம் அவர் கையில் ஒப்பு கொடுக்கணும், அவரை நம்பி இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புத அடையாளங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வசனத்தை வச்சு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த அந்த வசனத்தின்படி நான் நினைக்கிறதற்கும் நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மேலாய் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தகப்பண்ணீங்க. என்னுடைய வாழ்க்கையிலையும் நீர் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கொள்வதற்கும் மேலாய் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புத அதிசயங்களை அடையாளங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. முக்கியமாக நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலாய் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறீரப்பா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மேலான அதிசயங்களை அற்புதங்களை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன்.
அவங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் தாமே ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கரம் கூட இருக்கட்டும், வழி நடத்தட்டும், பெரிய காரியங்கள் வச்சுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you all.